அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் TNPSC சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து என்னென்ன விஷயங்கள்ன்றது சின்ன டாபிக்ஸ் மட்டும் என்னன்றது மட்டும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் அந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்த்தோம்னா போரோசிட்டியோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் என்ன பார்த்தோம். ஸோ அக்யூஃபயர், அக்யூக்ளூட், அக்யூஃப்யூஜ் அண்ட் அக்யூட்டாடுக்கான டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அக்யூஃபயரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும், அது வந்து டிஃப்ரென்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக் லைன், பீசோமெட்ரிக் சர்ஃபேசஸ்லாம் பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோஸில். அப்புறம் வாட்டர் டேபிளில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்புறம் ஸ்ப்ரிங்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து அக்யூஃபயர் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக் ஈல்டு, ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன் கால்குலேஷன் வந்து வால்யூம் பேஸ் பண்ணி வந்து பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு அப்படின்ற பர்டிகுலராக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோடு பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் சூப்பர் தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து என்ன இருக்குது பிடிச்ச சூப்பர் தேங்க்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஈல்டு அப்படி அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன் பார்த்துருப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஈல்டு ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன்றது வந்து நம்மளுக்கு டோட்டல் ஸ்டோரேஜோட வால்யூம், ஓகேங்களா? என்னன்றது வந்து போரோசிட்டின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வாட்டரில் வந்து டோட்டல் ஸ்டோர்டு வாட்டர், ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் போர்ஸில் நம்மளுக்கு வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் த ஈல்டு அப்படின்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக் ஆஃப் த ஈல்டு, ஓகேங்களா, இன்ட்டு வால்யூம் ஆஃப் த அக்யூஃபயர். இந்த வின்றது டோட்டல் வால்யூம் ஆஃப் அக்யூஃபயர், ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து வால்யூம் ஆஃப் அக்யூஃபயர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு ஒய் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸில் தான் நம்ம வந்து ஈல்டு வந்து எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் இதிலே வந்து கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்ட் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸில் ஸ்பெசிஃபிக் ஈல்டு வந்து எடுப்போம். எவ்வளோ ரேஞ்சஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆஃப் 1%, ஓகேங்களா, லெஸ் தென் ஸ்பெசிஃபைடு ஈல்டு லெஸ் தென் 40, ஓகேங்களா? அப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஈல்டு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 1% to 40% வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது ஃபார் தி அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர் சிஸ்டம்ஸில், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வால்யூம் அப்படின்றத வந்து ஃபார்முலா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை வந்து பம்ப் வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக் ஈல்டு எவ்வளோ, அதோட டோட்டல் அக்யூஃபயர் ஏரியா, ட்ராடவுன் வந்து கர்வோட டோட்டல் வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஆப்ஷன்ஸில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பம்ப் வால்யூம் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஈல்டு, ஓகேங்களா? உங்களோட ஸ்பெசிஃபிக் ஈல்டு 1லேருந்து 40% இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு அக்யூஃபயரோட ஏரியா இன்ட்டு ட்ரா டவுன், ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா டோட்டல் வந்து MQவில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பம்ப் வால்யூம் வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் ஈல்டு கிடச்சி அண்ட் உங்களோட டோட்டல் வால்யூம் ஆஃப், ஓகேங்களா, என்னது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்டோர்டு வாட்டர் பின்றது என்னன்றது, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் முடிஞ்சது. ஸோ ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் சொல்லும் போது வந்து இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ஆஃப் ஈல்டு ஆஃப் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ். ஒரு முன்ன பார்த்தது அன்கன்ஃபைன்ட், இப்போ ஒரு கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் வால்யூம் ஆஃப் ஈல்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது சொல்கிறது வந்து ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.005% to 0.5%. அப்போ வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். 0.0005 டிவைடட் பை மறுபடியும் 100 போடணும். அப்போ வந்து எவ்வளோ வந்து அதோட ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸில். இது வந்து வேறு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்சோ கால்டு ஹைட்ராலிக், ஓகேங்களா, கண்டக்டிவிட்டி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ஈல்டு. ஸோ வால்யூம் ஆஃப் ஈல்டு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு அண்டு பார்த்திங்கன்னா வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இன் வால்யூம் ஆஃப் ஈல்டு பர்டிகுலர்லி UCAன்றது வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், ஓகேங்களா? அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் நம்ம வால்யூம் ஆஃப் ஈல்டு வந்து வென் கம்பேர் டு தி கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ மச் கிரேட்டர் தென் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் ஈல்டு வந்து மச் கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் வந்து சொல்லியிருப்போம். ஸோ SCன்றது ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ்க்கான பம்ப் வால்யூம் அப்படின்றது ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு அக்யூஃபயர் ஏரியா இன்ட்டு ட்ராடவுன் கோ. மீன் வந்து அன்கன் பார்த்துட்டோம்னா ஸ்பெசிஃபிக் ஈல்டை மல்டிப்ளை பண்ணியிருப்போம். கன்ஃபைன்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஞ்சு பார்த்து அது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஈல்டு வந்து 1 to 5 ஞாபகம் வச்சுக்கோங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டபிலிட்டி, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டபிலிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர்
செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபையராக இருந்தால் T ஈக்குவல் டு K இன்ட்டு B. ஸோ Kன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, Bன்றது திக்னஸ் ஆஃப் தி அக்யூஃபையர். இது அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து T ஈக்குவல் டு K இன்ட்டு H. ஓகேங்களா. Hன்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. ஸோ வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபையர், இது அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல் ஹைட்ராலிக்ஸ். இது வந்து மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஃபார்முலாஸில் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெல் ஹைட்ராலிக்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டார்சி லா. ஸோ டார்சி லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஜென்ரலாக வந்து V ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து V ஈக்குவல் டு KI ஆர் வந்து V ஈக்குவல் டு Q/Aன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்பேரண்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க இந்த Vயை. ஸோ இந்த Kன்றது பார்த்தீங்கன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, அந்த Iன்றது வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஸோ இது எல்லாமே வந்து வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல் ஹைட்ராலிக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒன்று 2Dயாக ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு வெல் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராடவுன் கர்வ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே 3D அது வந்து கோன் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க கொஷின்ஸ் அந்த இன் வெல் ஹைட்ராலிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. வெல் ஹைட்ராலிக்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் 2D மீன்ஸ் ஆர் வந்து 2 dimensional மீன்ஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து ட்ராடவுன் கர்வ். அது 3 dimensional கோன் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சம் தியரிஸ் வந்து இவங்க எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ராடவுன் கர்வ்ஸ் ரிலேட்டட் அண்ட் சம் ஆஃப் தி கன்ஃபைன்ட் அண்ட் அன்கன்ஃபைன்டை வச்சு. ஸோ இது ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேம்ஸ் தியரி அண்ட் டியூபிட்ஸ் தியரி. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஃபார்மாஸ் தான் இருக்கும். இது தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்யூப்ரேஷன் டெஸ்ட் கிடைச்சா கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்து அந்த ஃபார்மாஸ் வந்து நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தேம்ஸ் தியரி. ஸோ தேம்ஸ் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி ஸ்டேட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி வந்து மெயின் வில்லிருந்து இவர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கால்குலேட் பண்ண போகிறாரு. அப்சர்வேஷன் வெளில வந்து சம்டைம்ஸ் எப்போயாவது யூஸ் பண்ணுவார். அதேமாதிரி இவர் கண்டிஷன் படி இவர் தியரி படி பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருப்பார். யாருன்னா தேம்ஸ். ஓகேங்களா. ஸோ இவர் தேம்ஸ் தியரியில் வந்து ஃபார் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம H இஸ் வேரியபிள். ஓகேங்களா. நம்ம அந்த வெளியில் நம்ம ஈல்டு கிடைக்கல அதில் ஹைட்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஹைட் வந்து வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபார்முலா பாருங்கள். Q ஈக்குவல் டு πk H2 ஸ்கொயர் மைனஸ் H1 ஸ்கொயர் டிவைடட் பை லாக் R2/R1. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, தெளிவாக பார்த்துக்கோங்க. H வந்து வேரியபிள். ஸோ H2 மைனஸ் H1 ஹோல் ஸ்கொயர் வரும் டிவைட் பை ஒரு ஸ்கொயர் வரும் டிவைட் பை லாக் பை R2/R1. ஸோ அதே வந்து கரஸ்பாண்டிங் டியூபிட்ஸ் தியரி பாருங்கள். ஸோ டியூபிட்ஸ் தியரியில் வந்து அதே அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ் H வந்து இவரது வேரியபிள் தான். ஓகேங்களா. அப்படி என்னும்போது இங்கே பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு πk அதே தான் πk டிவைட் பை லாக் E. இங்கே வந்து R2/R1ன்றது இங்கே வந்து R/RWன்னு கொடுத்துருவார். இந்த RWன்றது ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் RW வந்து ரேடியஸ் ஆஃப் வெல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து D ஸ்கொயர் மைனஸ் HW ஸ்கொயர்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதே பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ் பார்ப்போம். தேம்ஸ் தியரியில் Q ஈக்குவல் டு 2πkH. ஓகேங்களா. S1 மைனஸ் S2 டிவைட் பை லாக் R2/R1. ஸோ உங்களுக்கு தெளிவாக வேண்டியது ஹைட் ரிலேட்டட் ஒன்று Hன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கேபிட்டல் H மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை Sன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் அதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பில் வரணும். அதே மாதிரி உங்களுக்கு ரேடியஸ் ஃபுல்லாக ரிலேட்டடாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து பாட்டமில் வரணும். அது லாக் வேல்யூஸில் வந்து வரணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு H வர இடத்துல கீழே வந்து 2.3 லாக்னு வராது. ஸோ Sன்னு வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2.3 லாக் 10. எங்கெங்கே Sன்னு வருதோ 2.3 லாக் 10 வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா. லாக் 10 ஆர் லாக் E எப்படி வேணால் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ S வந்துச்சுன்னா லாக் E, இது வெறும் லாகு, இது லாகோ. ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ். இது வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸில் எப்பயுமே வந்து ஹைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ் வந்து ஹைட் வந்து வேரியபிளாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸில் 2πkH SW டிவைட் பை லாக் E R/RWன்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபைன்ட் அக்யூஃபையர்ஸ் 2πkH S1 மைனஸ் S2 டிவைட் பை லாக் E R2/R1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்து இதில் வந்து ஒரு பேட்டர்ன் மட்டும், இப்போ இதில் 1 இதில் 1. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் 2. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 அண்ட் டியூபிட்ஸில் வந்து 2. ஓகேங்களா. ஸோ இது நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க. கொஷின் இந்த ஃபார்முலாஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக இந்த கிரவுண்ட் வாட்டரில் வந்து ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து ரெக்யூப்ரேஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஈல்ட் ஆஃப் வெல் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியாக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் இந்த ரெக்யூப்ரேஷன்ஸில். அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா C'/A ஈக்குவல் டு 1/TR இன்ட்டு 2.303 லாக் 10 S1/S2. ஸோ Sன்னு வச்சா அந்த 2.3 லாக் 10 வரும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் தான் வந்து கேட்க போகிறாங்க. C' ஈக்குவல் A/TR இன் S1/S2. இது Lன்றது லாக் 10 இந்த இதை மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட். நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து ஈல்டு எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட M இன்ட்டு வால்யூம். ஸோ M இன்ட்டு ஏரியா இன்ட்டு ட்ரா டவுன். ஸோ அந்த Mன்றது வந்து எது வேணால் இருக்கலாம். மேபி
நீங்கள் அன்கன்ஃபைன்டு அக்யூஃபையராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டாக இருக்கும்னு பார்த்துருந்தோம் ஃபார்முலா பம்ப் வால்யூம் வந்து. கன்ஃபைன்டு அக்யூஃபையர் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கும். அதே வெளில இருந்தால் வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட், இது வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. இது SY SC, இது வேறு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஃபார்முலா பம்ப் வால்யூம் ஆர் ஈல்டுன்னு கேட்டால் M இன்ட்டு வால்யூம் இன்ட்டு ஓகேங்களா வால்யூம். அது வந்து வால்யூம்ன்றது ஏரியாட்டு ட்ராகட்டும். இந்த எம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர் ஒரு சாயிலுக்கு வந்து மாறிட்டு இருக்கும். என்னது அன்கன்ஃபைன்டு அக்யூஃபையர் இருந்தால் ஸ்பெசிஃபிக் ஈல்டு, கன்ஃபைன்டு அக்யூஃபையர் இருந்தால் ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட், வெளில இருந்தால் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. இதை மட்டும் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈல்டு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ சம்ம கேட்டால் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் இவ்வளோ தான். ஸோ இதோட பார்ட் 3 வீடியோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. 3 பார்ட்டில் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருவோம் அப்படின்றது சும்மா ரீகால் மட்டும் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். நீங்கள் தான் சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணியிருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் டெக்னாலஜி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன், ஓகேங்களா, CPM, ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஹார்பர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஷார்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நன்றி நண்பர். அடுத்த வீடியோவில் வேறு சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். சம் பேட்டர்ன்ஸ் வந்து நான் கொடுக்கலான்ருக்கேன். இன்னும் 10 days அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அந்த 10 daysல எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக ரிவைசிங் வந்து வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நன்றி நண்பர். அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வீடியோ க்ளோஸ் பண்ணுறது மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.